Hallelujah. We praise you, Lord Jesus. தேவனாகிய கர்த்தர் அவர் நல்லவர். நம்ம இதுவரையிலும் கண்மணி போல வழி நடத்தி வந்த தேவன் இனிமேலும் காத்து வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் இந்த வேளையில் பயந்து போயிருக்கீங்க? சுற்றி இருக்கிற காரியங்களை குறித்து ஒருவேளை பயந்து இருக்கிறாயோ? இந்த மாதிரி நேரங்களில் தேவனாகிய இயேசு மாத்திரமே நமக்கு துணையாக இருக்கிறார். கேட்பார் இல்லையே, என்னை பார்த்து எனக்காய் ஆறுதல் சொல்ல ஒருவரும் இல்லையே என்று யோசிக்கிறாயோ? இல்லவே இல்லை. தேவனாகிய இயேசு கிறிஸ்து உன் பக்கத்தில், உன் அருகில் இருக்கிறார். இந்த வேளையிலும் தேவனாகிய கர்த்தரை நாம் ஆராதிக்க இருக்கிறோம். அந்த தேவன் மாத்திரமே என்றென்றைக்கும் மாறாதவர். இந்த வேளையில் அவரை நாம் போற்றி புகழ்ந்து பாடும் பொழுது நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி போட என் தேவன் வல்லவராக இருக்கிறார். பயந்த நேரத்தில் அவரை நாம் கூப்பிடும் பொழுது, யாரும் இல்லையே என்று நீ கதறுகிற இந்த வேளையில் அவரை நோக்கி நீ கூப்பிடும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் உனக்கு பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இதையும் என் தேவனாகிய கர்த்தர் தாண்ட கிருபை செய்வார். இயற்கையின் சீற்றங்கள் என்னவாய் இருந்தாலும், கொடிய நோய்கள் வியாதிகள் என்ன வந்தாலும் நம்மை அது அணுகவே அணுகாது. யாத்திராகமத்தில் அப்படியாய் நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் நமக்காய் வழக்காட வல்லவராக இருக்கிறார். இந்த வேளையிலும் உனக்காய் அவர் யுத்தம் செய்ய வல்லவராக இருக்கிறார். உனக்கு முன்பதாக அவர் நிற்பார். எந்த தீங்கும் உன்னை அணுகாது. எந்த வியாதியும் உன்னிடத்தில் வரவே வராது. பயந்த நேரத்தில் நான் நோக்கி பார்த்தேன். என்னுடைய முகத்தை என் தேவன் பார்க்கிறார். இந்த வேளையிலும் கரங்களை உயர்த்தே, இயேசுவே, என்னுடைய சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்ட தேவனே, உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. பயந்த நேரத்தில் நோக்கி பார்த்தேன், அள்ளி அணைத்து கொண்டீர். சொல்லலாமா? பயந்த நேரத்தில் நோக்கி பார்த்தேன், அள்ளி அணைத்து கொண்டீர். இனி என் வாழ்வெல்லாம் உம்முடைய முகத்தை காண செய்வீர் ஆண்டவரே. பயந்த நேரத்தில் நோக்கி பார்த்தேன், அள்ளி அணைத்து கொண்டீர். நான் பயந்த நேரத்தில் நோக்கி பார்த்தேன், அள்ளி அணைத்து கொண்டீர். இனி என் வாழ்வெல்லாம் உம்முகம் காண செய்வீர். இனி என் வாழ்வெல்லாம் உம்முகம் காண செய்வீர். இயேசு மாத்திரம் போதும். சொல்லலாமா? என் இயேசு மாத்திரம் போதும். உன்னை விடுவிக்க அவர் வல்லவர். என் இயேசு மாத்திரம் போதும். இந்த சூழ்நிலையில் என் இயேசு மாத்திரம் போதும். எவ்விதமான போராட்டத்திற்குள்ளாய் நீ இருந்தாலும் சரி, மரண போராட்ட படுக்கையில் இருந்தாலும் சரி, பயத்தின் ஒருவேளை நீ அப்படியாய் போராடி கொண்டிருக்கலாம். தேவனாகிய கர்த்தரோ உன்னை அதிலிருந்து வெளியிலே கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். உன் ஆயுளை அவர் கூட்டி தர வல்லவராக இருக்கிறார். மரண போராட்ட படுக்கையில் என் அருகில் வந்திரே. மரண போராட்ட படுக்கையில் என் அருகில் வந்திரே. விசுவாசமாய் சொல்லுங்க. ஆயுளை கூட்டி தந்தீ, உம் அன்பை என் சொல்லுவேன். என் ஆயுளை கூட்டி தந்தீ, உம் அன்பை என் சொல்லுவேன். இயேசு மாத்திரம் போதும். கரங்களை உயர்த்தி
என் இயேசு மாத்திரம் போதும். இயேசுவே இயேசு மாத்திரம் போதும். என் இயேசு மாத்திரம் போதும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லலாம், என் இயேசு மாத்திரம் போதும். என் இயேசு மாத்திரம் போதும். ஆமாண்டவரே, என் இயேசு மாத்திரம் போதும். என் இயேசு மாத்திரம் போதும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். கவலை கஷ்டங்கள் தீர்த்திடும். கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவர் மீது வைத்திடுவார். கருத்தாய் காத்திடுவார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கண்கள் அவர் மீது வைத்திடுவார். கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். கவலை கஷ்டங்கள் தீர்த்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். என்றும் கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். நம்முடைய பாரங்கள், சுமைகள் எல்லாவற்றையும், மனதின் குழப்பங்கள் எல்லாவற்றையும் அவருடைய பாதத்தில் இன்றைக்கு ஊற்றிவிடு. இந்த வேளையும் அவரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம். இயேசு வந்தாதரிப்பார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம். இயேசு வந்தாதரிப்பார். இன்னொரு முறை சேர்ந்து, இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம். இயேசு வந்தாதரிப்பார். கண்கள் அவர் மீது வைத்திடுவார். கருத்தாய் காத்தி. உன்னுடைய குடும்பத்தை, உன்னையும் தேவனாகிய கர்த்தர் கண்கள் அவர் மீது வைத்திடுவார். கருத்தாய் அவர் உன்னை காக்க வல்லவராக இருக்கிறார். சேர்ந்து, கண்கள் அவர் மீது வைத்திடுவார். கருத்தாய் விசுவாசமாய் சேர்ந்து, come on every one of you. கண்கள் அவர் மீது வைத்திடுவார். கருத்தாய் காத்திடுவார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவார். இயேசு வந்தா. உன்னை அவர் ஆதரிக்க வல்லவராக இருக்கிறார். கூப்பிடு. come on. இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவார். இயேசு வந்தாதரிப்பார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவார். இயேசு வந்தாதரிப்பார். மனதின் காரிருள் நீக்கிடவே சமாதானம் தங்கும். விசுவாசமாய் சேர்ந்து, மனதின் காரிருள் நீங்கிடாவே சமாதானம் தங்கும். இந்த சூழ்நிலைகளில் come on everyone. மன
அணைத்திடுவார். தம்மண்டை வந்தோரை தள்ளிடாரே, தாங்கி அணைத்துக் கொள்வார். கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு எல்லா துதிகன மகிமை. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. வேதத்தில் வாசிக்கிறோம், அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்ததாம். உன்னுடைய சூழ்நிலை ஒருவேளை வெறுமையாய் காணப்பட்டிருக்கலாம், இல்லை இந்த வேளையில் ஒருவேளை ஒரு இருட்டான ஒரு இடத்துல இருக்கிறது போல இருக்கலாம். உன் வெளிச்சத்தை தருகிறவர் என் தேவனாகிய இயேசு மாத்திரமே. அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர் நிச்சயமாய் பதில் கொடுக்க வல்லவர். இந்த ஆராதனை நேரத்தில் தேவனே உன்னுடைய அரணான கோட்டையும் அடைக்கலமாக இருக்கிறார். நாம் நம்பி ஓடும் துருகம் அவர் ஒருவர் மாத்திரமே. சேர்ந்து இந்த பாடலை விசுவாசமாய் நாம் சொல்லி பாடுவோம். உன்னையும் உன் குடும்பத்தையும் வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். முன்னும் பின்னும் நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிறவர் அவர். உன்னை நடத்த வல்லவர். அரணான கோட்டையும் அடைக்கலம் நீரே, அமைதி வாழ்வும் நீரே. அரணான கோட்டையும் அடைக்கலம் நீரே, அமைதி வாழ்வும் நீரே. முன்னும் பின்னும் பாதுகாத்து நலமாய் நடத்துவீரே. முன்னும் பின்னும் பாதுகாத்து நலமாய் நடத்துவி. முன்னும் பின்னும், come on everyone, முன்னும் பின்னும் உன் பிள்ளைகளை, உன்னுடைய குடும்பத்தாரை கர்த்தர் நலமாய் நடத்த வல்லவர். முன்னும் பின்னும் பாதுகாத்து நலமாய் நடத்துவீரே. சத்துரு வெள்ளம் போல் அழித்திட வந்தும் கர்த்தாவே ஜெய பலமாக நீர் வந்தீர். சத்துரு வெள்ளம் போல் அழித்திட வந்தும் கர்த்தாவே ஜெய பலமாக நீர் வந்தீர். தந்தையையும் அன்பை எண்ணி பாடுவே, தந்தையையும் அன்பை எண்ணி பாடுவே. அரணான கோட்டையும் அடைக்கலம் நீரே, அமைதி வாழ்வும் நீரே. சேர்ந்து எல்லோரும், அரணான கோட்டையும் அடைக்கலம் நீரே, அமைதி வாழ்வும் நீரே. விசுவாசமாய் முன்னும் பின்னும் பாதுகாத்து நலமாய் நடத்துவி. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, முன்னும் பின்னும் பாதுகாத்து. ஆமா ஆண்டவரே, இன்னொரு முறை சொல்லலாமா? முன்னும் பின்னும் பாதுகாத்து நலமாய் நடத்துவீரே. தேவனாகிய கர்த்தர் தம்முடைய தழும்புகளால் நம்மை குணமாக்க வல்லவராக இருக்கிறார். ஆகையால் தானே சிலுவையில் ஏறின என் தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய ஜீவனையே நமக்காய் கொடுத்தார். Oh, we lift your name, Lord Jesus. உமக்கு நன்றி ஆண்டவரே. விசுவாசமாய் சொல்லி அந்த தேவனாகிய கர்த்தரை நாம் பாடுவோம். தழும்புகளால் என்னை குணமாக்கி நீரே, அக்கினியால் என்னை அபிஷேகித்தீரே. தழும்புகளால் என்னை குணமாக்கி நீரே, அக்கினியால் என்னை அபிஷேகித்தீரே. தந்தையும் மார்பினில் சாய்ந்து கொள்வேன், தந்தையும் மார்பினில் சாய்ந்து கொள்வேன். அரணான கோட்டையும் அடைக்கலம் நீரே. கரங்களை தட்டி ஓ ஆசையாய் சொல்லி பாடுவோம். அரணான கோட்டையும் அடைக்கலம் நீரே, அமைதி வாழ்வும் நீரே. முன்னும் பின்னும் பாதுகாத்து நலமாய் என்னுடைய குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் முன்னும் பின்னும் பாதுகாத்து நலமாய் நடத்துவீரே. நம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார். ஓ, அவர் இனிமேலும் செய்ய வல்லவராக இருக்கிறார். We lift your name, Lord. எத்தனை எத்தனை நன்மை நீர் செய்தி, சற்றும் நான் பாத்திரன் அல்லவே தேவா. எத்தனை எத்தனை நன்மை நீர் செய்தி, சற்றும் நான் பாத்திரன் அல்லவே தேவா. தந்தையும் கை கோர்த்து நடந்திடுவே, தந்தையும் கை கோர்த்து நடந்திடுவே. அரணான கோட்டையும் அடைக்கலம் நீரே, அமைதி வாழ்வும் நீரே. அரணான கோட்டையும் அடைக்கலம் நீரே, அமைதி
அமைதி வாழ்வும் நீரே. முன்னும் பின்னும் பாதுகாத்து நலமாய் நட. பாடுகிறவனுக்கு கர்த்தர் அப்படியே செய்வார். முன்னும் பின்னும் பாதுகாத்து நலமாய் நடத்துவீரே. 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 Give a hand of praise unto Jesus. Hallelujah. முன்னும் பின்னும் பாதுகாத்து நலமாய் நடத்துவீரே. எல்லா கொள்ளை நோய்களுக்கும் உன்னை அவர் விலக்கி காக்க வல்லவராக இருக்கிறார். முன்னும் பின்னும் பாதுகாத்து நலமாய் நடத்துவீரே. 91வது சங்கீதத்தில் நாம் எப்படியாய் வாசிக்கிறோம், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகவே அணுகாது. விசுவாசித்து தேவனாகிய கர்த்தர் மேல் விசுவாசமாய் நீ இருக்கும் பொழுது நிச்சயம் வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இந்த வேளை நம்முடைய தேசம் அப்படியாய் கலங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்ற குழப்பமான சூழ்நிலைகளில் இப்படி ஒரு அழகான ஒரு பாடல், தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு. ஏனென்றால் தேவனாகிய கர்த்தர், அவர் சேனைகளின் கர்த்தர், நம் நடுவில் பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். சின்ன காரியம் இல்லைங்க, பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். சேர்ந்து இந்த வேளையிலும் பாடுவோம். கரங்களை தட்டி, பலத்தினாலும் அல்லவே பராக்கிரமும் அல்லவே, பலத்தினாலும் அல்லவே பராக்கிரமும் அல்லவே, ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு. சேனை கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். கசந்த மாறா மதுரமாகும், கொடிய யோர்தான் அகற்றிடும். நன்மைகளையும் கிருபையும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு தொடர செய்ய வல்லவராக இருக்கிறார். கசந்த மாறா மதுரமாகும், கொடிய யோர்தான் அகன்றிடும். கசந்த மாறா மதுரமாகும், கொடிய யோர்தான் அகன்றிடும். நித்தமும் என்னை நல்வழி நடத்தி ஆத்துமாவை நீரம் தேற்றிடும். விசுவாசமாய் நித்தமும் என்னை நல்வழி நடத்தி ஆத்துமாவை நீரம் தேற்றிடுவார். தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு. சேனை கர்த்தர் பெரிய காரியம் செய்திடுவார். சொல்லுங்களேன், சேனையின் கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு. சேனையின் கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. நித்தமும் என்னை நல்வழி நடத்தி ஆத்துமாவை நீதம் தேற்றிடு. விசுவாசமாய்
நித்தமும் என்னை நல்வழி நடத்தி ஆத்துமாவை நிதம் தேற்றிடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. ஹல்லேலூயா. தேசமே பயப்படாதே, கலங்காதே, தியங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். உன்னை ஆட்டிக்கொண்டிருக்கும் எந்த பயமாக இருந்தாலும் சரி, நம் நடுவில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர் நம் நடுவில் இருக்கிறார். உன்னுடைய சூழ்நிலைகளின் நடுவில் அவர் இருக்கிறார். அவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். Be still and know that I am God. அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள். நம் வேதத்தில் வாசிக்கிறது போலவே எவ்விதமான காரியங்களை குறித்து புலம்பாதபடிக்கு நாம் அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளாக நாம் இருக்கிறோம் என்று விசுவாசமாய் நாம் விசுவாசிப்போம். அந்த இரத்த கோட்டைக்குள்ளாக என் குடும்பம் இருக்கிறது, என் பிள்ளைகள் இருக்கிறார்கள். விசுவாசமாய் சொல்லுங்க, கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். கரங்களை தட்டி we lift your name, Lord Jesus. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நீ இயேசுவை நம்பி விசுவாசிக்கும் பொழுது நீ அவருக்குள்ளாய் இருக்கிறாய். நாம் அந்த இரத்த கோட்டைக்குள்ளாக இருக்கிறோம். நம்மை ஒன்றும் சேதப்படுத்த முடியவே முடியாது. Oh, we praise you, Lord. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே இன்னமும் காத்திடுவார். உலகில் இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவர். விசுவாசமாய் இந்த உலகில் இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனை ஒளியும் மீட்புமானார் யாருக்கும் அஞ்சிடுவேன். சொல்லுங்க, தேவனை ஒளியும் என் மீட்புமானார் யாருக்கு அஞ்சிடுவேன். அவரே என் வாழ்வின் பலனானார் யாருக்கும் பயப்படுவேன். ஓ, அவரே என் வாழ்வில் பலனானார் யாருக்கு பயப்படுவேன். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவருடைய வார்த்தை என்றென்றைக்கும் நிலையாய் நிற்கிறதாக இருக்கிறது. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. அநாதி
கொண்டீர், அனைத்து சேர்த்து கொண்டீர். உமனாதி ஸ்நேகத்தால் இழுத்து கொண்டீர், அனைத்து சேர்த்து கொண்டீர். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகா. என் குடும்பத்தை இனி ஒன்றும் அணுகாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து, என் பிள்ளைகளை இனி ஒன்றும் அவர்களை அணுகவே அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். Come on, every one of you, declare this in Jesus' name. எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கரங்களை தட்டி we praise you, Lord Jesus. Give a hand of praise. இனி எதுவும் நம்மை அணுகவே அணுகாது, எந்த தீங்கும் நம்மை நேரிடவே நேரிடாது. இனி எதுவும் அணுகாது. கர்த்தருடைய கிருபை நம்மேல் இருக்கிறது. இயேசுவே, நீர் மாத்திரம் இருந்தால் எனக்கு போதும் ஆண்டவரே. நாம் நினைக்கும் ஒரு காரியம், என்ன வந்தாலும் என்ன நேர்ந்தாலும் இயேசு ஆனவர் என்னோடு கூட இருந்தால் போதும். என்னெல்லாம் தேவனாகிய இயேசு இருக்கிற இடத்துல சந்தோஷம், சமாதானம், குறைவு இல்லை, வியாதி இல்லை, கஷ்டம் இல்லை, விக்கினம் இல்லை. என் இயேசு இருக்கிற இடத்துல சந்தோஷம்தான். இயேசு இருக்கிற இடத்துல பெரிய காரியங்கள் நடக்கும், அதிசயங்கள், அற்புதங்கள். அவர் போன இடத்துலலாம் அற்புதங்கள் நடந்துச்சு. அப்படியே அந்த தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார் என்றால், உன்னுடைய குடும்பத்தோடு இருப்பார் என்றால், பெரிய காரியங்களை அவர் செய்வார். உன்னையும் உன் பிள்ளைகளையும் உன் குடும்பத்தாரையும் அழகாய் பாதுகாப்பார். இந்த பாடலை நாம் பாடும்பொழுது, இயேசுவே நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. ஒருவேளை ஆண்டவரிடத்திலிருந்து நீ விலகி இருக்கலாம். Maybe you have got yourself distant from God. ஒருவேளை there was a season in your life that you were away from God. Commit yourself once again. இந்த வேளையிலும் மறுபடியுமாய் அவருடைய பாதத்தண்டையில் வந்து, ஆண்டவரே எனக்கு நீங்க வேணும் ஆண்டவரே. இயேசுவானவர் இந்த வேளையில் உன்னை மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். இயேசுவே நீர் மாத்திரம் போதும் என்று சொல்லி பாடுங்களேன். அவர் உடனடியாக ஓடோடி உன்னிடத்தில் வருகிற தேவனாக இருக்கிறார். உன்னோட அருகில் நிற்கிறார். இந்த வேளையிலும் அதை உணர்ந்து நாம் பாடும் பொழுது, ஓ கர்த்தர் பிரியமாக இருக்கிறார் உன்மேல். Come on, just lean yourself onto God and sing out this song. இயேசு மாத்திரம் போதும் ஆண்டவரே. இயேசுவே நீரே என் ஆத்ம நேசன், என் மேல் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர், என்னையே மீட்க தன்னையே தந்தீர். ஓம் அன்புக்கு இணையில்லையே, என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும், என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும், நீர் மாத்திரம் போதும். Come on everyone, நீர் மாத்திரம் உணர்ந்து பாடுங்களேன். நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. உணர்ந்து பாடுகிறவர்களுக்கு கர்த்தர் நிச்சயமாய் உன்னோடு கூட இருக்க வல்லவர். உன்னுடைய சூழ்நிலைகளில் அவர் உன்னோடு நிற்பார். உன்னை எல்லாம் தீங்கிக்கும் விலக்கி காப்பார். உன்னுடைய பயங்கள் எல்லாவற்றையும் அவர் நீக்கி போடுவார். இயேசு மாத்திரம் போதும் என்று நீ சொல்லும் பொழுது கர்த்தர் உன் அருகில் வந்து நிற்கிறார். உன்னுடைய வாழ்க்கைக்குள்ளாய் அவர் வருகிறார். சேர்ந்து சொல்லுங்க, யெகோவா ஈரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ரப்பா சுகம் தரும் தெய்வம், உம்
இயேசுவே நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும். கரங்களை உயர்த்தி மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோஹிம், நம்மை சிருஷ்டித்த தேவன் அவர். உனக்கென்று தேவனாகிய கர்த்தர் ஒரு அழகான திட்டத்தை வைத்திருக்கிறார். எதை குறித்து நீ பயந்து கொண்டிருக்கிறாய்? He has fashioned you. He has molded and made you to the best. He holds your destiny. Give yourself to Him. யெகோவா எலோஹிம், சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினீ. யெகோவா பரிசுத்தர், உன்னதம் நீரே, உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. That's why I sing யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம். சொல்லுகிறவர்களுக்கு அவருடைய சமாதானத்தை கொடுக்க வல்லவர் அவர். தந்தீர் என் உள்ளத்திலே. யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். With all your heart, மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும், நீங்க மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் இயேசுவே. நீர் மாத்திரம் போதும், நீங்க மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் இயேசுவே. You're more than enough. You're more than enough. You're more than enough to me. You're more than enough. You're more than enough. You're more than enough to me. You're more than enough. You're more than enough. You're more than enough to me. You're more than enough in my situation. More than enough. You're more than enough to me. நீர் மாத்திரம், நீர் மாத்திரம் போதும். என் சூழ்நிலைகளில் நீர் மாத்திரம் போ. என் பிள்ளைகளுக்கு நீர் மாத்திரம் போ. என் குடும்பத்திற்கு போதுமே. நீர் மாத்திரம் போதும், நீங்க மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீங்க மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யாரெல்லாம் விசுவாசமாய் இந்த பாடலை சொல்லி பாடினீங்களோ, அவர் மாத்திரமே உன்னோடு கூட இருந்து அவர் நிச்சயமாய் இந்த பொல்லாத கொள்ளை நோய்களுக்கு தப்புவித்து உன்னை காத்து வழி நடத்த வல்லவராக இருக்கிறார்.
அந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்து உன்னோடு இருக்கிறார். பி blessed.